ஜேவிஎம் ஸ்கூலோ காலேஜோ இல்லை எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸோ மாணவர்களுக்கு வந்து ஒரு எளிய முறையில் புரிகிற முறையில் குறிப்பாக அந்த ப்ராசஸ் வந்து மாணவர்கள் வந்து என்ஜாய் பண்ணி படிக்கிற மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான் மாணவர்களுக்கு வேணும். ஆனால் அந்த நீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ரெஷராகவும் ஒரு மன அழுத்தமாகவும் இதை நம்மளால் கடக்க முடியுமா, இது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. 2017 தங்கை அனிதா மரணத்திலிருந்து இப்போ வரைக்குமே தமிழ்நாட்டில் 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து நீட் தேர்வால் வந்து இறந்துருக்காங்க. இந்திய அளவில் 130க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இறந்துருக்காங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நீட் தேர்வு வேணுமா அப்படின்னு நமக்காக, நம்மளுடைய உரிமைக்காக தமிழ்நாடு நீட் எதிர்ப்பு கூட்டு இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் மணிரத்னம் வந்து இந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்காங்க. இதில் வந்து 4 தோழர்கள் வந்து தொடர்ந்து காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம்ல இருக்காங்க. அவங்க தோழர் ஜீவா, புளியந்தோப்பு மோகன், தனசேகர், இரவி. இப்போது அவங்களுடைய கோரிக்கை என்ன, அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த நேர்காணலில் பேசுவோம். தோழர், நீட் தேர்வை ரத்து செய்யும்படி வந்து 5வது நாளாக காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நடத்திட்டு வரீங்க. உங்களுடைய பிரதான கோரிக்கைகள் என்னென்ன தோழர்? எங்களோட பிரதான கோரிக்கை வந்து நீட் தேர்வை ரத்து செய்யணும், கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். இப்போது தொடர்ந்து வந்து 5வது நாளாக அந்த காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நடக்குது. இப்போ உங்களுக்கு ஆதரவாக வந்து ஏதாவது கட்சிகள் இல்லை அரசியல் பிரமுகர்கள், சோஷியல் ஆக்டிவிஸ்ட் யாராவது வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா, இல்லை அதில் ஏதாவது சிக்கல்கள் இருக்கா தோழர்? இல்லை, சமூகம் சார்ந்தவங்க நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம திராவிட விடுதலை கழகம் வந்திருக்காங்க, தமிழ்நாட்டிலேருந்து ஆம் ஆத்மி வந்திருக்காங்க, புரட்சிகர இளைஞர் முன்னணி, RSYF, அது மாதிரி நிறைய அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா, அப்புறம் நம்ம தியாகு ஐயா வந்திருந்தார், தோழர் தியாகு, இது தமிழ் தேசிய விடுதலை இயக்கம். ஸோ அந்த மாதிரி நிறைய அமைப்புகள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் மெயின் ஸ்ட்ரீமாக இருக்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், நீட்டை வந்து கடுமையாக எதிர்க்கிற நபர்கள் அவங்களும் நேரம் வரல. நம்ம எல்லாத்துலேயுமே ஆதரவு கேட்டிருந்தோம். அது மாதிரி நம்ம ஆளும் கட்சிக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது ஆளும் கட்சிக்கு ஆதரவான போராட்டம் தான், ஒன்றிய அரசு நோக்கி கோரிக்கைகள் தான் நம்ம வச்சிட்ருக்கோம். ஸோ போராட்டத்துக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். பட் யாரும் இன்னும் இதுவரை வரல. 5 நாட்கள் ஆகுது. ஒரு தோழர்லாம் ரொம்ப கொஞ்சம் டல்லாகிட்டாங்க. நமக்காக தமிழ்நாடு இது வெறும் நம்ம எல்லா விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட சொல்லலை. இது வந்து தமிழ்நாடு மாணவர்களோட பிரச்சனை. 40 அனிதா தொடங்கி 40க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்துருக்காங்க. தமிழ்நாடோட உரிமை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பொது சுகாதாரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இப்போ 151 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் பிஜியில். ஸோ அந்த 151 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மெடிக்கல் சீட்டு கிடையாது. அந்த 151 இங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஸ்பெஷலிஸ்ட்டாக ஒர்க் பண்ண போகிறவங்க, சர்வீஸ் கோட்டாவில் இருந்து. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது பின்னாடி இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரே இருக்க மாட்டாங்க நம்ம அரசு மருத்துவமனையில். இப்போது டி நகர் பாலன் இல்லத்தில் வந்து மாணவர்கள் போராட்டம் மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக மாறும்போதே வந்து மெரினா கடற்கரைகள் வந்து மூடப்படுது. இப்போது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் இடத்துல இப்போ ஒரு பொதுவெளியில் வந்து மாணவர்களை போராட்டம் நடத்த விடாமல் பண்ணுறதே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில்? நமக்கு அரசியலமைப்பு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கியிருக்க உரிமை தான் வந்து போராடுறதுக்கான உரிமை, சட்டப்படி அறவழியில் போராடுறதுக்கான உரிமை. ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் அறவழியில் போராடுறது தான் கேட்குறோமே ஒழிய நம்ம சட்டத்தை மீறியோ அந்த மாதிரி போடுறதுக்கான நாங்கள் தயாராக இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் என்னோடய கோரிக்கைகளை நான் தொடர்ந்து முன்வைக்கிறதுக்கே நான் போய் கேட்கும்போது, நீ ஒரு நாள் அடையாள போராட்டம் பண்ணிக்க, இல்லை உனக்கு தொடர்ச்சி எங்களுக்கு இடையெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு ஜனநாயக போக்கே கிடையாது. இது வந்து பாசிசம் தான். அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே இந்த ஒரு முக்கியமான ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு 40 குழந்தைகள் இருந்திருக்காங்க, கல்வி சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்னு சொல்கிறோம், சுகாதாரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சொல்கிறோம், மாநில உரிமை சம்மந்தப்பட்ட பிரச்சனை சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம மக்களுக்கு இடையூறு இல்லாத ஒரு இடத்த ஒதுக்கி கொடுங்க, ஏதாவது ஒரு இடத்த ஒதுக்கி கொடுங்க. அவங்க மெரினான்னு கேட்குறாங்க. சரி, மெரினாவும் ஃபுல்லாலாம் கேட்கறது போல கிடையாது. மெரினாவும் ஸ்பேஸு பெருசாக போராட்டத்துக்கு அப்படின்னு ஒதுக்கி கொடுங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அனைவரும் ஒன்று கூடி போராட்டத்தை நடத்துவாங்க. தன்னுடைய எதிர்ப்பை, நீட்டை எதிர்க்கிறங்கிற எதிர்ப்பை வந்து இங்கே இருக்கிற ஒன்றிய அரசுக்கு புரிய வைப்பாங்க. ஏற்கனவே அந்த மாதிரிலாம் நடந்து போராட்டங்கள் மூலமாக நம்ம நிறைய வென்று எடுத்திருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் அந்த இடத்த கொடுக்கல அப்படின்னா, நீங்கள் அரசு அந்த ஸ்டேட்டுக்கான ஒரு மக்களை அடக்கி கொடுக்கறது, போராட்டங்கள் அடக்கி கொடுக்கறதுங்கிற தன்மையோடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயக நாட்டுக்கு, ஒரு ஜனநாயக ரீதியான தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு நல்லதில்லை. இப்போ பேன் நீட்டில் வந்து இப்போது 2 கொஸ்டினாக கேட்குறேன் தோழர். இப்போ பேன் நீட்னால நிறையா வந்து முதலாளித்துவங்கள் வந்து அங்கே வந்து அவங்க கைகோர்த்து இருக்கிறதுனால அதை பண்ண மாட்டேங்கிறாங்களா, அதில் வந்து நிறையா முதலாளித்துவங்கள் இருக்கிறதுனால. 2வது வந்து பேன் நீட் வந்து எந்தளவுக்கு பாசிபிள் நீங்கள் நினைக்கிறீங்க? பேன் நீட்டுங்கிறது பாசிபிளான ஒரு விஷயந்தான், அதுக்கு நான் வரேன். இப்போது பேன் நீட் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, அது வந்து பள்ளி கல்வியை மறுத்து வெறும் கோச்சிங் கிளாஸ்க்கு சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ். கிட்டத்தட்ட 64,000 கோடி வந்து பிஸ்னஸ் இறந்துருக்கு. இன்னும் ஒரு 2-3 ஆண்டுகளில் 1 லட்சம் கோடி ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோன்னா கார்ப்பரேட் இருக்குது. அந்த கார்ப்பரேட்டோட
கைக்கூலிகளாக தான் இங்கே இருக்கிற ஒன்றிய பாஜக அரசு இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் அதுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க அப்படின்றது என்னோட எண்ணம். இரண்டாவது, நம்ம WTOவில் கேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க இங்கே இருக்க கல்வி முதற்கொண்டு சர்வீஸ் செக்டரை ஓப்பன் பண்ணி விடுறாங்க, அக்ரிகல்ச்சர் செக்டரை உலக சந்தைக்கு திறந்து விடுறாங்க. அப்படி இருக்கும்போது தான் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் தரமான கல்வியை கொடுக்கணும், தரமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது வாய் வார்த்தைகளாக பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் உலக நாட்டில் இருக்க முக்கியமான யூனிவர்சிட்டிஸ் கூட கொலாபரேட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவங்க பேசிக்கிட்டு காலமாக கல்வி மறுக்கப்பட்ட குழந்தைகளை அந்த கல்வி நிறுவனத்துக்குள்ளே வரவிடாமல் தடுக்கிற ஒரு யுக்தி தான் இந்த நீட்டுங்கிற ஒரு ஃபில்டரிங் மெத்தட். ஓகேங்களா, அதை அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி காமிச்சிட்டாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அவங்க அவ்வளோ சீக்கிரமாக அதில் பின்வாங்கிறதுக்கு தயாராக இல்லை. இன்னும் இவ்வளோ பெரிய போராட்டங்கள் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். 40க்கும் இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 150-200 குழந்தைகள் இறந்துருக்காங்க. ஆண்டுதோறும் வந்து இந்த கடந்த ஒரு 10 ஆண்டுலேயே 1,20,000 குழந்தைகளுக்கு மேலே இறந்துருக்காங்க இந்த தேர்வு முறைகளால். ஓகேங்களா, ஸோ அவ்வளோ பெரிய NCRB ரெக்கார்ட் படி அது எல்லாமே எவ்வளோ அப்படின்றது தெரியல. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிறைய முறைகேடுகள் இருந்தாலும் இவங்க இந்த பாசிச தன்மையோட அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது. என்ன பணம் இருக்கிறவங்களாம் பணம் இருக்கிறவங்களாம் படிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவங்க இருக்காங்க. ஸோ நம்ம ஏன் அந்த பேன் நீட்டு முடியும் அப்படின்றனா, ஏற்கனவே கல்வி வந்து இருந்தது மாநில பட்டியலில் தான், அதுக்கப்புறம் தான் அது பொதுப்பட்டியலுக்கு மாறிச்சு. இப்போ பொதுப்பட்டியல் இருக்கிறதுனால தான் மாநில அரசால் அதில் தனித்து வந்து எந்த ஒரு சட்டமும் இயற்ற முடியல. அப்படி இருந்தாலுமே பொதுப்பட்டியல் இருந்தாலுமே நம்மளால் சட்டம் இயற்ற முடியும். அப்படி சட்டம் இயற்றி தான் நம்ம 2 டைம் வந்து இங்கேருந்து பில் பாஸ் பண்ணி இப்போ பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பி பிரசிடெண்ட் அதை கிட்டத்தட்ட நிராகரிச்சிட்டாங்க. ஆனால் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் பொதுப்பட்டியலாக இருக்கிறப்பட்டதில் ஒரு முரண்பாடு வருதுன்னா, பிரசிடென்ட்டோட அசன்ட் இப்போ மாநில அரசு சட்டம் ஏற்றி பிரசிடென்ட் அசன்ட்டை வாங்கிட்டாங்க அப்படின்னா அது சட்டமாயிடும். அதை இங்கே இருக்கிற ஒரு சட்டமன்றம் 8 கோடி மக்களுக்குரிய ஒரு சட்டமன்றம் யுனானிமஸாக ஒரு பில் பாஸ் பண்ணி அனுப்புது அப்படின்னா அதை நிராகரிக்கிறாங்கன்னா அப்போ இங்கே இருக்கிற சட்டமன்றத்துக்கு என்ன மதிப்பு இருக்குது, அதுக்குரிய மாண்பை எப்படி இவங்க காப்பாற்றுறாங்க? 8 கோடி மக்களோட எண்ணங்கள் தானே அது. அப்போ தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்குது, ஏன் இவங்க 2ஆம் தர குடி மக்களாக பார்க்குறாங்க? இங்கே என்ன தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி முறை சரியில்லாமல் இருக்கா, இல்லை மருத்துவ கல்வி முறை சிறப்பாக இருந்து மருத்துவம் பொது சுகாதாரமும் அவ்வளோ சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னா இந்த இந்தியாவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயோனியராக ஒரு முன்னோடியாக ஒரு பெஞ்ச் மார்க்காக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் நீட்டுன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வரீங்க? நான் என்ன சொல்கிறேன், நீட்டுக்கெலாம் என்னால் படிக்க முடியல. 12 வருஷம் ஸ்கூலில் படிக்கிறேன், ஸோ அதில் மதிப்பெண் வாங்குகிறேன், அந்த மதிப்பெண் போடுறது கவர்மெண்ட்டு. அதுக்கு நீ மதிப்பளித்து அதில் என் தகுதியை திறமையை நீ பார்த்து மெடிக்கல் சீட்டு கொடு அப்படி தான் சொல்லி கேட்குறேன். நீ நீட்டுக்கு படி அப்படின்னா நான் நீட்டுக்கு 1 லட்சம் 2 லட்சம் கட்டி எங்கேருந்து படிக்க முடியும்? அவன் 4 வருஷம் படிக்கிறான். 4 வருஷம் படிக்கிறவங்க கூட மொதல் வருஷம் படிக்கிறவன் கம்ப்ளீட் பண்ண முடியுமா? இப்போ இருக்கிற சூழல் வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சா போதுன்ற மாதிரி, இப்போ காலேஜ் படிச்சுட்டு பிள்ளைகளை கட்டி கொடுக்கலான்ற மாதிரி எண்ணத்தில் இருக்காங்க. ஸோ அவங்கள போயிட்டு எம்மா நீ 2 வருஷம் நீட்டுக்கு படிமா, அதுக்கப்புறம் உனக்கு கிடைக்கலன்னா நீ காலேஜ் படிமா அப்படின்னு சொல்கிற சூழலில் இருக்காங்க. அந்த 2 வருஷம் படிக்கிறதுக்கு பணம் கட்டவும் முடியுமா முதல்ல? ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நீட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஏழை எளிய இப்போ காலங்காலமாக கல்வி மறுக்கப்பட்ட பட்டியலின மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு விஷயம். அதனால தான் நம்ம நீட் தேர்வை தடை செய்யணும்னு சொல்லி கேட்குறோம். கடந்த 9 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாடு போராடிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த போராட்டத்தோட ஒரு நீட்சி தான் இப்போ நாங்கள் எடுத்திருக்கிற இந்த காலவரையற்ற பட்டினி போராட்டம் 5 நாளாக தொடருது. தமிழகத்தோட உரிமைக்காக தான் அனைவரும் உட்காந்துருக்காங்க அந்த 4 பேரும். ஸோ அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. முடிஞ்சால் நேரில் வந்து சந்தித்து உங்களுக்கு ஆதரவு தெரிவிங்க, இல்லை அங்கங்கே போராட்டங்களை முன்னெடுங்க. கண்டிப்பாக தமிழ்நாடு முழுக்க இந்த போராட்டம் பரவணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போது எளிய மக்களுக்கு, குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, தலித் மக்களுக்கு கல்வி தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அப்படின்னு பாபாசாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார். அப்போது அந்த மாணவிகள் வந்து ஸ்கூலுக்கு வரும்போது ஒரு சந்தோஷமாக நம்ம படித்து அடுத்த கட்டத்துக்கு போகிறோன்னு வரும்போது இதில் வினாத்தல் கசிவு இருக்குது, ஆள்மாறாட்டம் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது. இப்போது மாணவர்களுக்கு இந்த சூழல் வந்து சைக்கலாஜிக்கலாக எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க தோழர்? இது வந்து மிக கொடுமையான ஒரு விஷயம் நீட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா நான் 12 வருஷம் என்னால் ஒன்றுமே இல்லை. ஒரு குறிப்பாக அரசு பள்ளியில் நிறையா வந்து படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தலித் மாணவர்கள் தான். ஸோ இவங்க 12 வருஷம் ஸ்கூலில் படிச்சிட முடியும், அரசு அனைத்து உதவிகளையும் பண்ணும். ஓகேங்களா, 12ஆவது வருஷத்தில் அவன் படித்து அவர் ஒரு மார்க் வாங்கினான் அப்படின்னா அது மூலமாக அவன் அட்மிஷன் போட முடியும். இப்போ அவன் என்ஜினியரிங் படிக்கிறதுனாலே அந்த +2 மதிப்பெண் போதும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறதுனால அந்த +2 மதிப்பெண் போடும். ஆனால் இங்கே இருக்கிற தமிழ்நாடு அரசு கட்டின கவர்மெண்ட் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் அவன் சேரணும் அப்படின்னா இந்த மார்க்லாம் பத்தாது, நீ வந்து நீட்டுன்னு ஒரு எக்ஸாம் எழுது அப்படின்னு சொல்கிறதுக்கு முதல்ல என்னால் செலவு பண்ண முடியாது. ஓகேவா, ஏற்கனவே பள்ளியில் இருக்க கல்வி முறைகளில் நமக்கு சில முரண்பாடுகள் இருக்குது. அப்படி இருந்தும் நீ ஃபில்டரிங் மெத்தடாக
நீட்டுன்னு ஒன்று கொண்டு வரேன்னா அப்பயே அவனை வந்து பார்த்தீங்கன்னா நீ வெளியே போடா, உள்ளே வராத, உனக்கு மெடிக்கல் படிக்கிறதுக்கு உனக்குலாம் அருகதை கிடையாது, தகுதி கிடையாது, நீனா வரக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிற விஷயந்தான் இந்த நீட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டில் வந்து ரிப்பீட்டர்ஸ் எழுதுவாங்க, ரிப்பீட்டர்ஸ் எழுதுவாங்க, ரிப்பீட்டர்ஸ் எழுதுவாங்க. இது மாதிரி தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ நாள்னாலும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது இவன் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் சப்போஸ் பணம் இருக்கிறவனே 2 வருஷம் 3 வருஷம் ஏன்னா கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. சீட்டு இருக்கிறது 1.5 லட்சத்துக்கு கம்மி தான். ஸோ மீதி ஆள்லாம் என்ன பண்ணுவாங்க? அப்போ இவன் 2 வருஷம் 3 வருஷம் எழுதிக்கிட்டு இருந்தான் அப்படின்னா அவன் கூட ஸ்கூல் படித்தவன் எல்லாமே காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறதுக்கு தயாராகிட்டு இருப்பான். அப்போ இவனுக்கு சீட்டு கிடைக்காத இடத்துல ஒரு கிட்டத்தட்ட கேம்பிளிங் மாதிரி தான். ஓகேங்களா? சீட்டு கிடைக்காம என்ன பண்ணதுன்னு யோசிப்பான் தெரியுமா? ஸோ அந்த எனக்கு கூட படித்தவங்களாம் முன்னாடி போயிட்டாங்க, நான் விருப்பப்பட்டது மெடிக்கல், அந்த மெடிக்கலுக்குன்னே நான் இவ்வளோ நாள் செலவு பண்ணிட்டேன், இனிமேல் நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற இந்த சூழலை எதிர்கொள்கிற விஷயம் இருக்குல்ல. ஏன்னா எதுக்கு எல்லாரும் அந்த 1.5 லட்சம் சீட் இருந்தாலும் எல்லாருமே இருக்கிற அந்த 60 to 70,000 கவர்மெண்ட் சீட்டுக்கு தான் பண்ணுவாங்க. அங்கே தான் நமக்கு ஃபீஸ் கம்மி. நீ ப்ரைவேட் காலேஜில் கிடைச்சாலும் கோடிக்கணக்கில் செலவு பண்ணும். கோடிக்கணக்கில் எவன் செலவு பண்ணுறது முடியுமோ அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பாஸ் ஆனால் போதும், நம்ம கோடிக்கணக்கில் செலவு பண்ணி படிச்சிடலான்ற இடத்துக்கு வருவோம். சரி, என்னால் 1 லட்சம் 2 லட்சம் தான் செலவு பண்ண முடியுங்கிறவனே 2-3 வருஷம் படித்தான் அப்படின்னா அதுக்கப்புறம் அவனால் படிக்க முடியாது. கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறதுக்கு இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது எனக்கு உடனே அவங்க கஷ்டப்படுறாங்க. என்ன ஒட்டுமொத்த உழைப்பையும் பொருளாதாரத்தையும் எனக்காக எங்கள் அப்பா அம்மா நீட் கோச்சிங்காக போடுறாங்க, என்னோடய படிப்புக்காக போடுறாங்க. அவங்களுக்கு நான் என்னால் ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கொடுக்க முடியல, என்னால் ஒரு வெற்றி பெற்று அந்த மெடிக்கல் சீட் வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறான். என்னை கூட படித்தவங்களாம் முன்னாடி போய் படிச்சுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறான். என்னை ஏன் அப்படி கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு நினைக்கிறான். நிறையா குழந்தைகள் என்னால் முடியல, ஐ எம் ஸோ டயர்டு அப்படின்லாம் சொல்லிட்டு எழுதிட்டு தன்னோட உயிரை மாய்ச்சிக்கிறாங்களே, அதெல்லாம் எவ்வளோ கொடுமையான விஷயம். அந்த குழந்தைங்க வந்து நம்ம அடுத்த இந்தியாவோட எதிர்கால தலைமுறைகள் நம்ம சொல்கிறோம். அப்போ இவ்வளோ குழந்தைகள் வருஷம் வருஷம் ஒரு தேர்வு முறையால் கொல்லப்படுறாங்க. அதை பார்த்துக்கிட்டு ஒரு அரசு எதுவுமே அதை பற்றி யோசிக்காமல் இருக்குது அப்படின்னா இது அரசு தானா? இது ஒரு பாசிசத்தன்மையோட பாசிசம்ன்றது நமக்கு எதிரானவங்களை கொள்வது. இங்கே நம்ம சொந்த மக்களே சாகுறாங்க, சொந்த குழந்தைங்க சாகுறாங்க, அவங்கள கூட நீ கண்டுக்காமல் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கான வேலைகளை பார்க்காம இருக்க. அதுக்கு இவ்வளோ பெரிய போராட்டம் பண்ண வேண்டியது. அந்த போராட்டத்தை நீ அடிக்கி ஒடுக்கிற, பல்லட் குண்டுகளால் வீசி இது பண்ணுற, கரண்ட் ஷாக் கொடுக்குற அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன மனநிலை நீ இருக்க? இங்கே இருக்கிற உனக்கு ஓட்டு போட்டு உன்னை தேர்ந்தெடுத்த அந்த மக்களை வந்து நீ என்னவா பார்க்குற? வி த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு தானே நம்ம கான்ஸ்டியூஷன் சொல்லுது. இவங்க தானே ஹையர் அத்தாரிட்டி பவர், அவங்க சொல்கிறதே நீ கேட்க மாட்டாங்கிற அப்படின்னா நீ என்ன அரசா இது? இப்போ சில மாநிலங்களில் பார்த்தோம்னா தோழர் ஃபேர் நீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்க சொல்கிறாங்க. நம்ம வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல்ல இருந்தே பேன் நீட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் வந்து இது ரெண்டையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தோழர்? நம்ம ஃபேர் நீட் அப்படின்னு நீட்டுங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோசடி. ஸோ அந்த மோசடியை நம்ம ஃபேராக பண்ணுங்கள், அந்த திருடுறதை ஒழுங்காக திருடுங்க அப்படின்லாம் சொல்லவே முடியாது. அவங்க கேட்குறது, அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு சில மாநிலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2-3 என்ட்ரன்ஸ் எழுதுகிற மாதிரி இருந்துச்சு நீட்டுங்கிற வர்றதுக்கு முன்னாடி. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2-3 என்ட்ரன்ஸ் எழுதி அது ஒரு சில முறைகேடுகள் வியாபம் ஊழல் அதெல்லாம் பிஜேபி இருந்தப்போ நடந்துச்சு. அதை முன்னிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓகே என்ன முறைகேடுகள் இல்லாமல் ஒரு தேர்வு வரணும், திறமையான தகுதியான மாணவர்கள் வரணும், நாங்கள் ஃபீஸை குறைக்கணும் அப்படின்லாம் சொல்லி நிறைய இந்த நீட்டை கொண்டு வந்தாங்க. பட் அந்த நீட்டு அவங்க சொன்ன எந்த காரணத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நிவர்த்தி பண்ணலை. ஓகேங்களா? நிவர்த்தி பண்ணலைங்கிறத உணர்ந்து தான் அங்கே ஃபேர் நீட் வேணும்னு சொல்லி போராட ஆரம்பித்தாங்க. ஆனால் நம்ம 10 வருஷத்துக்கு முன்னாடியே இதை நிவர்த்தி பண்ணால் அது புதிய புதிய சிக்கல்களை கொண்டு வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆள் மாறாட்டம், கொஸ்டின் பேப்பர் லீக்கு, மார்க் போடுறதுல கொலாபரேஷன், சென்ட்ரு இது பண்ணுறதுல நிறையா முறைகேடுகள் நடந்தது. இதெல்லாம் நடந்துட்டு தான் முன்னாடியே சொல்லியிருந்தோம். அவங்க இப்போ கேட்குறது அவங்க 2-3 எக்ஸாமில் எழுதாமல் ஒரு எக்ஸாம் எழுதினா போதுன்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க எங்களுக்கு ஒழுங்காக தேர்வு நடத்துங்க. ஏன்னா என்டிஏவுக்கு இங்கே இருக்கிற அது ஒரு ப்ரைவேட் ஏஜென்சி அவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க, இவங்களுக்கு அதை நடத்துறது தகுதியே கிடையாது. அந்த ஃபேர் நீட்டும் யார் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் +2 முடிச்சுட்டு 1 ஆண்டுகளோ 2 ஆண்டுகளோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கோச்சிங் போக முடியும் அப்படின்றவங்க தான் ஃபேர் நீட் கேட்குறாங்க. ஓகேங்களா? என்னால் செலவே பண்ண முடியாது, நான் அந்த எக்ஸாமுக்கே என்னால் ப்ரிப்பேர் ஆகவே முடியாது அப்படிங்கிறோம், நான் எதுக்கு ஃபேர் நீட் கேட்க போகிறேன்? அதுக்கான அந்த மாதிரியான குரல்கள் வந்து வட மாநிலங்களில் ஒலிக்கலை. ஓகேங்களா? அந்த தேர்வு நமக்கான தேர்வு இல்லை, லட்சக்கணக்கில் செலவு பண்ணி எழுதுறவங்களுக்கான தேர்வு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அந்த செலவு பண்ணுறவங்க இருக்காங்களே அவங்க வைக்கிற கோரிக்கை தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேர் நீட். அதனால தான் அதை நம்ம வேணான்னு சொல்கிறோம். ஸோ நம்ம இந்த அரசுங்கிறது மிகவும் கடைநிலையில் யார் இருக்காங்களோ அவங்களுக்காக யோசிக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி யோசித்து தான் தமிழ்நாடு பேன் நீட் கேட்குது. இங்கே ஏற்கனவே இருந்த முறையும் சிறந்த முறையாக தான் இருக்குது, அதில் நீங்கள் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஓகேங்களா? இங்கே பேன் நீட் அப்படின்னு வேறு நீட்டு மட்டும் கிடையாது, சமூக நீதி சார்ந்த விஷயம்.
கல்வி உரிமை சார்ந்த விஷயம், மாநில உரிமை சார்ந்த விஷயம், குழந்தைகளோட உயிர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். அவங்களுக்கு ஏன் தேவையில்லாமல் எக்ஸாம்னு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ பேன் நீட் ஏன் கேட்குறோன்னா, எங்களால் அக்சஸே பண்ண முடியாது நீட் தேர்வை. அக்சஸ் பண்ண முடிஞ்சால் தானே எனக்கு ஃபேராக இருக்கான்னு கேட்க முடியும். இங்கே சமமான கல்வி முறையே கிடையாது, சமமான கற்றல் வாய்ப்பு கிடையாது, சமமான பாடத்திட்டம் கிடையாது. இந்தியாவில் வந்து ஜாதி ரீதியாக, பொருளாதாரம் ரீதியாக, வாழ்விடம் ரீதியாக மிகவும் பின்தங்கிய ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ளே நீ எப்படி ஃபேர் நீட்டுன்னு ஒன்று சொல்ல முடியும்? இங்கே டெல்லியில் படிக்கிற ஒரு மாணவனும் அஸ்ஸாம் மாதிரியான ஒரு மாநிலத்தில் படிக்கிற ஒரு மாணவனும் சமம் கிடையாது. இவனுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் வேறு, அவனுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் வேறு. ரெண்டு பேர்த்தையும் கொண்டு வந்து நீட்டுன்னு ஒன்றா நீங்கள் சமமாக போய் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறதுங்கிறது அது சமம் கிடையாது, அது வந்து அநியாயம். ஸோ அதனால தான் நம்ம பேன் நீட் வேணான்னு சொல்கிறோம். ஃபேர் நீட்டுங்கிறதுலாம் ஏமாத்து வேலை. அதை கண்டிப்பாக மற்ற மாநிலங்கள்லையும் புரிய ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பாலாசாஹிப், நம்ம அம்பேத்கர் அவரோட பேரன் வந்து பார்த்தீங்கன்னா பிரகாஷ் அம்பேத்கர் தெளிவாக சொல்லியிருக்காரு, ஃபேர் நீட்டுங்கிறதுலாம் கிடையாது, பேன் நீட்டு தான், நீட்டை தடை செய்யணும், கல்வியை வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு தமிழ்நாட்டோட குரலாக அவர் ஒழிச்சிட்டு இருக்காரு, அவர் பேசிகிட்டு இருக்காரு தொடர்ச்சியாக. ஸோ அதனால் இந்த கல்வியை வந்து மாநிலப்பட்டுக்கு மாற்றினா தான் இதில் இருந்த சிக்கல்லாம் தீரும். ஃபேர் நீட்டுங்கிறதெல்லாம் சாத்தியமில்லாத ஒரு விஷயம். அது வந்து ஒரு சில இந்த பகுஜன்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அவர்களை வந்து வெளியே நிறுத்திட்டு வைக்கிற விஷயந்தான் ஃபேர் நீட். அது வந்து ஒரு அயோக்கியத்தனம் ஃபேர் நீட்டுங்கிறதெல்லாம். நம்மளுடைய கோரிக்கைகளை சொல்லிட்டோம். தமிழக அரசுக்கும் தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்க, இல்லை என்ன கேட்கணும் உங்களுடைய ஆதரவா அப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொன்னீங்க, இப்போது 2021 டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம நீட்டு விவகாரத்தை வந்து பொறுத்தவரை அவங்க உறுதியாக நின்னாங்க அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா அவங்களோட செயல்பாடுகள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2021 வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஏகேராஜன் கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. ஏகேராஜன் கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த அறிக்கையின் அடிப்படையில் இங்கே வந்து பில் பாஸ் பண்ணி அனுப்புனாங்க. அந்த பில்லை வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் எந்த முடிவும் எடுக்காமல் மதிக்காமல் அந்த பில்லை அப்படியே போட்டுட்டு இருந்தார். உங்களுக்கு நல்லாவே தெரியும், கடந்த 5 ஆண்டுகளில் ஒன்றிய அரசுக்கும் இங்கே இருக்கிற மாநில அரசுக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்றது. ஒரு சில அதான் இந்த மாதிரியான உரிமை சார்ந்த விஷயங்களில் வந்து பார்த்தோன்னா அவங்க உறுதியாகவே நின்னாங்க. ஸோ கவர்னருக்கு எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் போனாங்க. நீட்டுக்கு எதிராகவும் ஒரு கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் நடத்திட்டு இருக்காங்க. கவர்னருக்கு எதிராக போன அந்த கோர்ட் கேஸில் ஜெயிச்சு கவர்னரால் முடிவெடுக்க வச்சாங்க. அவர் திருப்பி தான் அனுப்புனார். உடனே அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீ திருப்பி அனுப்பியோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணாமல் அந்த பில்லை திரும்ப ரிட்டர்ன் அனுப்புனாங்க, அதே கரெக்ஷனே இல்லாமல். அதை இப்போ வந்து குடியரசுத் தலைவருக்கு போய் குடியரசுத் தலைவர் வந்து அதை நிராகரிச்சிருக்காங்க. இது வந்து உடனே ஒரு நாளில் நடக்கலை, இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. குடியரசுத் தலைவருக்கு போனதுக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இல்லை, ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. நாங்கள் பில் பாஸ் பண்ணி அமைச்சிருக்கோம், அந்த பில்லுக்கு அசன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது துணை முதல்வராக இருந்த உதயநிதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்தார். தேவைப்பட்டால் நான் டெல்லி வந்து முற்றுகை போராட்டம் கூட பண்ணுவேன் அப்படின்ற விஷயங்கள் சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு அந்த மாதிரி எதாவது பண்ணியிருந்துருக்கணும். முற்றுகை போராட்டம் அந்த மாதிரி ஒரு அரசாக இருந்து அவங்க சட்டமன்றத்தில் என்ன பண்ணுமோ அதை பண்ணாங்க. நாடாளுமன்றத்துலேயும் நீட்டுக்கு எதிராக என்ன பேச முடியும் அதுவும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீதிமன்றத்துலேயும் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. மக்கள் மன்றத்தில் போராட்டத்தையும் முன்னெடுத்தாங்க. ஓகேங்களா? போராட்டங்களை அவங்க ஒடுக்கலை. திராவிட கழகம் போராட்டம் பண்ணாங்க, பிரின்ஸ் கஜேந்திர போராட்டம் பண்ணாங்க, ஈவன் ஆட்சியில் இருந்து திமுகவே போராட்டம் பண்ணாங்க. அப்போது ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, அரசு ஏதோ சண்டை போட்டுட்ருக்கு நமக்காக, ஓகே கான்ஸ்டியூஷன் படி ஏதோ சண்டை போடுறாங்க, ஏதோ ஒன்று மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த ஸ்டாண்டில் பின்வாங்காமல் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சு. இப்போது அடுத்து மாறும்போது இவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் நம்மளுமே இருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி நீட்டுக்கு எதிரான ஒரு ஸ்பார்க் இப்போ வந்திருக்கு. இந்த சமயத்தை பயன்படுத்தணும்ல இங்கே இருக்கிற அரசு. நம்ம அவங்கள போராடக்கூட போராடக்கூடாதுலாம் கிடையாது, மாநில அரசு இருந்தால் போராடக்கூடாதுலாம் கிடையாது. ஏன்னா போராடிய முதல்வர்கள் இருக்காங்க. சொன்ன மாதிரி முன்னாடி இருந்த துணை முதல்வர்களும் போராடி இருக்காரு. இங்கே எம்ஜிஆர் வந்து இதில் ஆட்சியில் இருக்கும்போது போராடி இருக்காரு, கலைஞர் அவர்கள் வந்து ஆட்சியில் இருக்கும்போது போராடி இருக்கிறாரு. நம்மளோட உரிமைகளுக்காக நம்ம போராடலாம், தவறே கிடையாது. ஸோ நம்ம அரசுக்கிட்ட என்ன கோரிக்கையாக வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போராடுறோம், மக்கள் போராடுறாங்க, 4 பேர் தன்னுடைய காலவரைச்ச பட்டினி போராடுறதுக்கு துணிஞ்சு உட்காந்துருக்காங்க. ஸோ நீங்கள் எங்களுக்காக நீங்கள் போராடுங்கன்னு தான் சொல்கிறோம். ஸோ சட்டமன்றத்தில் என்ன பண்ண முடியும், அதற்கான முன்னெடுப்புகளை விரைந்து முன்னெடுங்க. நாடாளுமன்றத்தில் என்ன பண்ண முடியும், நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு ரெப்ரஸன்டேஷன் இல்லையா, இங்கே இருக்கிற எல்லா எம்பியுமே வந்து பார்த்தா நீட்டுக்கு எதிரானவர்கள் தான். ஸோ அவங்கள்ட்ட பேசலாம். எதிர்கட்சி கூட தான் நீங்கள், பாராளுமன்ற எதிர்கட்சி கூட தான் நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க. ராகுல் காந்தி அவருமே வந்து பார்த்தோன்னா நம்மளோட கோரிக்கை ஏற்றுக்கிறாரு. அவர்கிட்ட பேசலாம், பேசி நாடாளுமன்றத்தில் சண்டை போடலாம். இல்லை ஏற்கனவே இந்த பில்லை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம சுப்ரீம் கோர்ட் போகலாம். நெக்ஸ்ட்டு
எண்ணிக்கையிலான ஒரு டிவிஷனுக்கு அதிகபட்ச எண்ணிக்கை கொண்ட ஒரு பெஞ்சுக்கு நம்ம கேஸை மூவ் பண்ணி நீட்டுக்கு எதிரான ஒரு விஷயத்தை பண்ணலாம். கான்ஸ்டியூஷன் நமக்கு என்ன ஒரு வாய்ப்புகள் இருக்கோ இது எல்லாத்தையும் நம்ம ஆராயணும். அதுக்கு நீங்கள் முதல்ல அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறோம். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நம்ம சட்டப்பேரவையில் ஒரு பில் பாஸ் பண்ணணும். பில் பாஸ் பண்ணி அதை நீங்கள் அனுப்புனா தான் சரி எங்களுக்காக சண்டை போடுறதுக்கு ஒரு நம்ம தமிழ்நாடு அரசு இருக்குது, தமிழ்நாட்டு அரசு விட்டுற மாட்டாங்கன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் நீதிமன்றத்திலையும் என்ன பண்ணணுமோ அதை அவங்க பண்ணணும். இது மாதிரி மக்கள் போன்ற போராட்டங்களை நீங்கள் ஒடுக்கக்கூடாது, அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க, அனுமதியை கொடுங்க அப்படின்னு தான் நான் கேட்டுக்கிறேன். இந்த போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் மாணவர்களுக்கான போராட்டம் கிடையாது. இது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்களோட தம்பிகளுக்கான போராட்டம், தங்கைகளுக்கான போராட்டம். அவருக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணுனாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த போராட்டம் மிகப்பெரிய ஒரு கவனத்துக்குரியதாகவும் எழுச்சியாகவும் மாறும். ஒன்றிய அரசுக்கு நம்மளுடைய கோரிக்கைகள் போய் சேர்றதுக்கான குரலாக ஒரு அண்ணன் விஜய் அவர்களோட குரல் இருக்கும். அதனால் அவர் நீட்டை எதிர்த்து பேசணும். நம்மளுடைய உரிமைகளுக்காக ஒன்றிய பாசிச பாஜக அரசையும் எதிர்க்கணும். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மாணவர்கள்கிட்ட இளைஞர்கள்கிட்ட நீங்கள் என்ன மாதிரியான ஒரு கோரிக்கையில் என்ன மாதிரி ஒரு ஆதரவு கேட்குறீங்க அப்படிங்கிறத உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? இப்போது தமிழ்நாடு மாணவர்கள் இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த போராட்டத்தை இங்கே நாங்கள் நீட் எதிர்ப்பு கூட்ட இயக்கம் சார்பாக ஒருங்கிணைச்சிருக்கோம். இந்த நீட் எதிர்ப்பு கூட்ட இயக்கங்கிறது ரொம்ப நாளாலாம் இல்லை, திடீரென்று இந்த போராட்டத்துக்காக நாங்கள் ஒருங்கிணைஞ்சிருக்கோம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தொடர்ச்சியாக அங்கே நிறைய இடத்துல சிஜேபி போராட்டத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டில் போராட்டங்கள் நடந்துச்சு. ஸோ அங்கே போராட்டம் முடித்ததும் இங்கே ஒரு சிலர் வந்து போராட்டத்தை முடிக்கிற மாதிரியான சூழல் இருந்துச்சு. ஆனால் தன்னிச்சையாக நிறைய மாணவர்கள் வந்திருந்தாங்க. அவங்க யாருமே போராட்டத்தை முடிக்கிறதுக்கு விரும்பலை. ஸோ அவங்க போராட்டத்தை முடிக்கிறது ரொம்ப தயக்கப்பட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு சிலர்லாம் நான் சட்டத்தை மீறினாலும் பரவாயில்ல, நான் ரோட்டில் இறங்கி போராடுறேன், வாங்க உட்காரலாம், சாலை மறியல் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ முதல் முறையாக ஒரு மாணவர் போராட்டத்துக்கு வராங்கன்னா எடுத்தோடனே நான் சட்டத்தை மீறி போராட வேண்டாம் அப்படின்னு நான் அவங்கள்ட்ட பேசி நான் அனுமதி வாங்கி முறையாக ஒரு போராட்டத்தை இந்த கூட்ட இயக்கம் சார்பாக நம்ம எல்லாம் இணைஞ்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பேசி நான் அரசுக்கிட்ட அனுமதி கேட்டேன். அனுமதி மறுத்துட்டாங்க. ஸோ அதன் பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை ஒரு பட்டினி போராட்டம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கோம். ஒட்டுமொத்த தமிழக மாணவர்களும் சரி, இளைஞர்களும் சரி, அரசியல் கட்சிகள், இயக்கங்கள் அனைவருக்கும் நான் கேட்டுக்கிறது ஒன்று தான். நமக்கு வந்து இயக்கங்கள் முரண்பாடுகள் நிறையா இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய ஒற்றை கோரிக்கை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீட் விலக்கு. ஸோ நம்ம அனைத்தையும் கடந்து இந்த கோரிக்கையை வென்றெடுப்பதற்காக இந்த ஒற்றை புள்ளியில் இந்த போராட்டத்தை நம்ம நகர்த்திட்டு போவோம். நமக்கான அடையாளங்கள் அரசியல் கட்சி அடையாளங்களும் இயக்கங்களோட அடையாளங்கள் இருக்கட்டும், அதையெல்லாம் தவிர்த்து நம்மளுடைய கோரிக்கை அப்படிங்கிற ஒற்றை அடையாளத்தில் நம்ம இணைஞ்சோ இந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக முன்னெடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வெற்றி பெற முடியும். ஸோ அனைவரும் வாருங்கள், போராடுவோம். அங்கங்கே நீங்கள் இருக்கிற இடத்துலையே கூட போராட்டத்தை முன்னெடுங்க. நம்ம எல்லாரும் இணைஞ்சு போராடுவோம், தமிழ்நாட்டோட உரிமைகளை வென்றெடுப்போம். கண்டிப்பாக நம்மளால் வெற்றி பெற முடியும். அதற்கான முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இந்த மாதிரியான போராட்டங்கள் மூலமாக நம்மளுடைய உரிமைகளை வென்றெடுத்திருக்கு. நீட்டையும் நம்ம விரட்டடிப்போம். அனைவரும் போராட்டத்துக்கு வாங்க. இல்லை போராடுறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவு ஆதரவு கொடுங்க. நன்றி. நீங்கள் முன்னெடுத்திருக்கிற இந்த காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் வெற்றி பெறணும். குறிப்பாக வந்து ஒன்றிய அரசு, தமிழ்நாடு அரசு உங்களுடைய கோரிக்கைகளை வந்து கேட்டு உடனடியாக வந்து நீட் தேர்வை ரத்து செய்கிறதுக்கான எல்லா முடிவுகளும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீலம் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி தோழர். நன்றி தோழர்.